எங்க 2 அக்கா தங்கச்சிங்களுக்கு ஒரே நாள்ல தான் கல்யாணம் ஆகியிருக்கும். அக்கா இவங்களை விட 20 வயசு ஜாஸ்தியா இருக்கிற ஒரு ஆளை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து ரொம்ப பெரிய பணக்காரர் தான், நிறைய சொத்தெல்லாம் வச்சிருக்காரு, ரொம்ப வசதியானவர். எல்லாருமே அவருக்கு மரியாதை ரொம்ப கொடுப்பாங்க. அதனால அக்கா வந்து அவரை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவர் வந்து அவரோட கல்யாணத்துக்கு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்து இப்படி தட்டை நீட்டின உடனே ஊர் மக்கள் எல்லாருமே அதை அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு ஓடிடுவாங்க. ஆனா இந்த பக்கம் அவங்களோட தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆள் வந்து சாதாரணமான ஒருத்தர் தான். ரொம்ப காசு பணம் எல்லாம் கிடையாது, சிம்பிளான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்போ இவர் வந்து அவரோட கல்யாணத்துக்கு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு வரும்போது வந்து யாருமே வாங்கவே மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே அவங்களோட அக்கா கொடுக்குறாங்களா அந்த கிஃப்ட் வாங்குறதுக்கு தான் ஓடுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அக்காவோட கல்யாணத்துக்கும் தங்கச்சியோட கல்யாணத்துக்கும் தனித்தனியா சாப்பாடு போட்டிருப்பாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே வந்து அக்கா கல்யாணத்துக்கு போட்டு சாப்பாடு சாப்பிடறதுக்கு தான் போயிருப்பாங்க. எதனாலனா அவர் தான் ரொம்ப பெரிய பணக்காரர், நிறைய வெரைட்டியா போட்டிருப்பாரு, இவர்கிட்ட என்ன இருக்க போகுது அப்படின்ட்டு தான் நினைச்சிட்டு போயிருப்பாங்க. பார்த்தா இப்ப தங்கச்சியோட ஹஸ்பண்ட் ஏற்பாடு பண்ணியிருந்த பந்தியே வந்து காலியா தான் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது தங்கச்சிக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இப்ப அவங்க ஹஸ்பண்ட் போயிட்டு கவலைப்படாது, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளோட நிலைமெல்லாம் சரியாகிடும் அப்படின்ட்டு ஆறுதல் தான் சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப அடுத்த நாள் கல்யாணம் ஆன 2 ஜோடியும் வந்துட்டு ராஜாவை பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிருப்பாங்க. சொன்ன டைமுக்கு முதல்ல தங்கச்சி தாங்க வந்திருப்பாங்க. ஆனா யாருமே வந்து அவங்கள ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. ராஜா கிட்ட போயிட்டு நாங்க வந்திருக்கோம்னு சொல்லுங்க அப்படின்ட்டு சொன்னா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதே அக்கா அங்க வந்திருப்பாங்க. இப்ப அக்கா வந்து லேட்டா தான் வந்திருப்பாங்க, தங்கச்சி தான் முதல்ல வந்திருப்பாங்க. முறைப்படி பார்த்தா அவர் வந்து முதல்ல தங்கச்சிக்கிட்ட தான் பேசிருக்கணும். ஆனா அக்காவோட குடும்பம் வந்த உடனே இவரே நேர்ல எந்திரிச்சு வந்து பேசுவாரு. அக்கா வந்து காசு பணத்துக்காக வயசு ஜாஸ்தியானவரை பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஆனா தங்கச்சி வந்து எனக்கு காசெல்லாம் விட நான் லவ் பண்ற ஆள் தான் முக்கியம், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி நான் இவரு கூட கஷ்டப்பட்டு சந்தோஷமா இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு தான் முடிவு எடுத்திருப்பாங்க. இப்போ என்னதான் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியா கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் கடைசியில் வந்து நம்மளுக்கு பிடிச்சவரை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நம்ம பிடிச்சவர் கூட இருக்கோம் அப்படின்ற நிம்மதி அவங்களுக்கு இருக்கு.